ஸ்ரீ ரமண பகவான் அருளி செய்த அக்ஷரமண மாலை பார்த்துட்டு வரோம். ரமண பகவான் நம் பொருட்டு அருணாச்சலத்துக்கிட்ட பல பிரார்த்தனைகளை முன்வைக்கிறார். அந்த மாதிரி தான் இந்த பாட்டு ஒரு பாட்டு. மீகாமன் இல்லாமல் மாக்காற்று அலைக்கலம் ஆகாமல் காத்தருள் அருணாச்சலா அப்படிங்கிற பாட்டு. இப்போது கப்பலில் கடலில் நடத்திட்டு போகிற மாலுமி இல்லாமல் சூறாவளி காற்றில் அகப்பட்டு அந்த கப்பலில் அப்படியே நிலை குலைஞ்சி போகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலைமையில் நான் இருக்கேன். கரையை காணாமல் தவிக்கிறேன். அதனால் ரக்ஷகனாக நின்று என்ன காத்தரணும் அருணாச்சலா அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். இங்கே மீகாமன் அப்படின்னா மாலுமி, செயிலர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அதுக்கு அர்த்தம். மா காற்று அப்படின்னா சூறாவளின்னு அர்த்தம். இதில் சிக்காமல் என்னை சரியான மாலுமியாக இருந்து காப்பாற்று அப்படின்னு பிரார்த்தனை வைக்கிறேன். கப்பல் அப்படிங்கிறது கடலில் போகும்போது என்னெல்லாம் ஆகும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இங்கே கடல் அப்படிங்கிறது சம்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாய கடலை குறிப்பிடுறார். கப்பல்ங்கிறது இப்போ இங்கே ஜீவன். இந்த கப்பல் கடலுக்கு அந்த கடலுக்குள்ளே போகும்போது சரியானபடி பயணிக்கணும்னா சமநிலை தேவைப்படுறது. அதே மாதிரி ஒரு ஜீவன் ரொம்ப அது சரியானபடி புரிஞ்சுண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு 2 விதமான சமநிலை தேவைப்படுறது. உள் சமநிலை ஒன்று தேவைப்படுறது, வெளி சமநிலை ஒன்று தேவைப்படுறது. உள்ளே இருக்கிற சமநிலையை சரி செய்யக்கூடியவனா யார் இருக்கான்னா மீகாமன் இருக்கான். வெளியில் இருக்கிற சமநிலையை காற்று, இயற்கை, கடலோட அமைதி, கொந்தளிப்பு அதுல எல்லாம் அடங்கியிருக்கு. இயற்கையோட நியதியா வெளி சமநிலையும் மனிதனோட உள்ளக்குள்ள இருக்கிற உள்ளார்ந்த மாலுமிங்கிற உள் சமநிலையும் கட்டுப்படுத்துவரா ஒன்று இருக்கு. அப்போதான் அந்த கப்பல் எந்த ஆபத்தும் இல்லாமல் சரியானபடி அதோட இலக்கை அடையும். பகவான் கிருஷ்ணர் இந்த சரீரத்தை ரத்தமாக சொல்லுவார், இந்த புத்தியை சாரதியாக சொல்லுவார், இந்திரியங்களை குதிரை. இப்போ ஜீவன் தான் அந்த ரதத்துக்கு உரியவன். இந்த ஜீவனானவன் அந்த ரதத்தை சரியானபடி செலுத்தணும்னா அவனுடைய புத்தி சொல்படி கேட்கணும். மாறா இந்திரியங்கள் அப்படிங்கிறத குதிரைகளோட சொல்படி கேட்டானாக்கா புத்தி அப்படிங்கிற அந்த சாரதியை மதிக்கலை அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அந்த ஜீவன்கிற ரத்தமானது தாறுமாறமாக ஓட ஆரம்பிச்சிடும் அந்த குதிரைகளோட சொல்படி போனால். ஏன் இங்கே பகவான் இந்த புத்தியை சாரதியாக்குறார் அப்படின்னு பார்க்கும்போது, புத்தி தத்துவம் அப்படிங்கிறது நம்மளுடைய சம்பிரதாயத்தின்படி ரொம்ப முக்கியமான விஷயம். புத்தியை நம்ம எப்பவும் அறிவோடு ஒப்பிட்டுப்போம். ஆனால் சம்பிரதாயப்படி நம்ம செய்கிற கர்ம வினையோட பதிவு இருக்கு இல்லையா, அதுதான் புத்தியில் போய் செயல்படும். நம்மளுடைய நல்வினை, தீவினைகள், பாவ புண்ணியங்கள் இதெல்லாம் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எல்லாமே புத்தி தத்துவத்தில் போய் நிற்கும். ஒருத்தன் நல்ல கர்மா பண்ணி அவனுடைய புத்தியில் நல்லபடியாக பதிவாக இருந்ததுனாக்கா அவன் செய்யக்கூடிய செயலும் நல்லதாகவே இருக்கும். பூர்வத்தில் நல்ல கர்மா செய்யாமல் பாவத்தோட விளைவாக செய்யக்கூடிய தீய விஷயங்கள் எல்லாமே தீய பலன்கள் போய் நிற்கும். இந்த புத்திங்கிற கர்மாவை, அந்த தத்துவத்தை சரியாக பண்ணிட்டோன்னாக்கா உள் சமநிலை வெளி சமநிலை ரெண்டுமே சரியாயிடும். ஜீவன்கிற அந்த கப்பலும் கவிழாது, எதனாலும் பாதிக்கப்படாது, ஜாக்கிரதையாக தன்னுடைய இலக்கை நோக்கி போகும். இந்த மீகாமன் இல்லாமல் எப்போ உள்ளே இருக்கிற சமநிலை கெட்டு போயிருக்கிறதோ, ஏன்னா வெளியில் கர்ம வினை அப்படிங்கிற அந்த சூறாவளியோட தாக்கம் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த கர்மா, மாயை, சம்சாரம், வாசனைகள்னு என்னெல்லாம் சொன்னாலும் சரிதான், அதை தீர்த்து உள்முகமாக திருப்பி குருவாகி அருணாச்சலா நீ நின்று அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறேன். அதனால் எப்போவும் நான் இந்த கப்பலை எனக்கு எப்படி செலுத்தணும்னு உள்ளேருந்து நீதான்ப்பா வழிகாட்டணும். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஏன்னா நாம் ஒரு விஷயம் முடிவு பண்ணுறதுக்கு புத்தி தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம புத்தியால் பண்ணுறதில்லை, அகங்கார தளத்திலேருந்து பண்ணிட்டு இருக்கோம். அகங்காரத்துலேருந்து ஒரு எண்ணம் நமக்கு தாட் வரும், அதை கை கொள்கிறோம். இந்த இடத்துல ரொம்ப ஏமாந்து போவோம். புத்தியிலேருந்து வருதா அகங்காரத்துலேருந்து வருதான்னு நமக்கு தெரியாது.
இன்னும் கேட்டால் நம்ம தாட்ஸ் இருக்கு இல்லையா, எண்ணங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பிரச்சனைகளில் தீர்க்கிறோமோ இல்லை வேறு ஏதாவது ஒன்று நம்ம பிரச்சனைகள் தீர்த்து வைக்கிறதா அப்படின்னு தெரியாத அளவுக்கு இருக்கும். அதனால் ஞானிகள் உங்களோட மனசை மெதுவாக உற்று பாருங்கள் அப்படின்னு சொல்கிறா. அலை மாதிரி ஓயாமல் எண்ணங்கள் அப்படியே அலக்கழிச்சுட்டே இருக்கும். இந்த மனசு உத்து பார்க்க 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 மெதுவாக அடங்கும். அங்கே எண்ணத்தை தாண்டின ஒன்று நம்மளை மட்டும் இல்லை, எல்லாரையும் வழி நடத்தக்கூடிய ஒன்று இருக்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். அப்போ தான் அதுதான் சரியானபடி வழி நடத்தும். யோகி ராம் சுரத்குமார் வாழ்க்கையில் எப்போ பாரு தன்னுடைய அப்பா தான் தன்னை வழி நடத்துகிறார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஜெயகிருஷ்ணமூர்த்தி இந்த மனசுக்கு அப்பால் எண்ணங்களால் தொட முடியாத இருக்கக்கூடிய இடத்த அவர் இன்டெலிஜென்ஸ் அப்படிம்பார். தேவைப்பட்ட அந்த இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது சத்தியத்திலிருந்து நேரடியாக வர்றது. எந்த சத்திய வஸ்து இருக்கோ அதுக்கிட்ட இருந்து நேரடியாக வர்றது தான் இந்த இன்டெலிஜென்ஸ். அது மட்டுமே நம்ம என்ன செய்ய வேண்டுங்கிறத சரியாக சொல்லி வழி நடத்தும். சரி, யோகி சொல்கிற இந்த அப்பாவுடைய குரலையும் ஜேகே சொல்லக்கூடிய இந்த இன்டெலிஜென்ஸோட குரலையும் எப்படி கேட்கறது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும். ஒன்று, ஓயாத அலையிற இந்த மனசை கவனித்து நிறுத்துறதுக்கு மூலமாக தான் அது நடக்கும். ரெண்டாவது, அருணாச்சலம்ங்கிற அந்த சத்தியத்தை சரணடையும் போது அது மூலமாக அந்த உண்மையோட குரல் நமக்கு, அந்த சத்தியத்தோட குரல் நமக்கு கேட்கும். இதனால் என்ன ஆகும்? இதனால் இந்த ஜீவன் அப்படிங்கிற கப்பலை எண்ணங்கள் அப்படிங்கிற தாட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சூறாவளியும் பெரும் அலைகளும் கவிழ்க்காமல் செலுத்திண்டு போகும். உண்மையான சரணாகதி அப்படிங்கிறது அருணாச்சலங்கிற நாமத்தை சொல்கிறது மட்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அடுத்தது வரலாம். அப்போ வேற என்ன வழி அப்படின்னு கேள்வி வரும். ரெண்டே வழி தான் இருக்குது. ஆனால் ரெண்டு விதமாக ஒரே விஷயத்தை அதை சொல்லலாம். நமக்கு ஒரு எண்ணம் வருது. உண்மையிலே இந்த எண்ணம்ங்கிறது மனசோட கர்ம வாசனையின்படி வருது. நமக்கு ஏற்கனவே இருக்கிற மெமரிஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து தான் ஒரு எண்ணம், தாட் உற்பத்தி ஆகிறது. அப்படி வரும்போது இது யாருக்கு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணும். இந்த தாட் யாருக்கு வருது? அப்போது இது எனக்கு தான் இந்த தாட் வருதுன்னு தோணும் நமக்கு. அப்போது இந்த நான் யார் அப்படிங்கிற கேட்டால் அந்த எழுந்த தாட் இருக்கு இல்லையா, அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அடங்கி அது தோன்றின இடத்துக்கே திரும்புமா. இதுதான் ரமண பகவான் சொல்லக்கூடிய ஆத்ம விசாரம். இன்னொன்று, எண்ணம் தோணும் போது அந்த எண்ணத்துக்கு எந்த விதமான பதிலையும் கொடுக்காம, அதை அக்னாலேஜ் பண்ணாமல் அப்படியே விடும்போது அப்படியே அந்த எண்ணம் அழிய ஆரம்பிக்கும். ஏன்னா வரக்கூடிய எண்ணங்களை எடுத்துட்டு அதை செலுத்துகிற போக்குக்கு நம்ம போகிறதுங்கிறது நம்மளுடைய அகங்காரத்துடைய வேலை. ஒவ்வொரு எண்ணமும் வரும்போது அது மேலே அதுக்கு முன்னாடி நம்ம போய் என்னால் ஒன்றும் முடியாது, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு கையை தூக்கிட்டா அதுவே சரணாகதி. அதுதான் சரணாகதி. ஏன்னா இந்த எண்ணம் அப்படிங்கிறது நம்ம அகங்கார உற்பத்தி பண்ணக்கூடியது. இதை நம்ம திரும்ப திரும்ப தொட்டோம்னா அதை திருப்பி அதுக்குள்ளே போய் மாட்டிப்போம். அதனால் அப்படியே விட்டுடணும். எதுவுமே செய்யாமல் இருக்கும்போது அந்த எண்ணம் அதுவே அடங்கும். இப்போ எண்ணம் அடங்கின இடத்துக்கு பின்னாடி அந்த ஆத்ம வஸ்து இருக்குது. அருணாச்சலம் எப்போதும் நம்ம கிட்ட இருக்கிறத ஜீவன் தெரிஞ்சுக்கிறான், அதை அணைச்சிக்கிறான். இதை நன்னா புரிஞ்சுட்டோன்னா எண்ணத்தை விட மிக மிக வலிமையானது அந்த இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுப்போம். இப்போ இந்த மீகாமனே சரியான புத்தி தத்துவமாக இருந்து செயல்படணும். அதனால்தான் மீகாமன் அப்படின்னு நாம்ளே நினச்சிட்டு இருக்கோம். அந்த இடத்த நாங்கள் தான் எல்லாம் பண்ணுறோம்னு நினச்சிட்டு இருக்கோம். அந்த இடத்த நீ எடுத்துக்கோ, என்னுடைய புத்தி செயல்பட வேண்டிய இடத்துல நீ உட்கார்ந்துக்கோ, என்னுடைய புத்தி செயல்பட வேண்டிய இடத்துல நீ செயல்படு அப்படின்னு அருணாச்சலத்தை பார்த்து கேட்குறார். அருணாச்சலம் எப்போ செயல்பட தொடங்கிடுத்தோ அப்போ எல்லாமே சரியாயிடும். கப்பலை பற்றின கவலையும் இல்லை, கடல், சூறாவளி, அலை, கர்மவினை தாக்குதல், கர்மவினையோட சுழற்சி பற்றி எதை பற்றியும் நமக்கு கவலையே கிடையாது. கர்மவினையோட பயன் அதை தொடாதபடிக்கு அருணாச்சலம் நம்மளை கொண்டு போய் சேர்த்துடுவார்.
இதுக்கு முன்னாடிலாம் நான் நல்லது பண்ணேனா கெட்டது பண்ணேனா அப்படிலாம் நம்ம கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா? நமக்குள்ளே அப்படிலாம் நான் நல்லது பண்ணேன், நல்லது தானே பண்ணியிருக்கேன், நான் சரியானபடி தானே இருக்கேன், இல்லை நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, இப்படிலாம் கேள்வி வரும். இனிமேல் நமக்குள்ளே எந்த கேள்வியும் எந்த முடிவும் நம்மளால் எடுக்க முடியலை அப்படிங்கிற நிலமையில் அந்த மாதிரி இருந்துட்டோன்னா, எல்லாமே அருணாச்சலம் தான் நடத்துகிறான் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டோன்னா அப்போ எல்லாமே சரியாக இருக்கும். இந்த பாட்டு நேரடியாக நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அவஸ்தைகளை பற்றி பேசுறது. எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சுட்டி காட்டாமல் ஒட்டு மொத்தமாக நம்ம எல்லாருமே ஒரு கடலுக்குள்ளே சிக்கின்னு இருக்கோம். நம்ம எல்லாரும் ஒரே ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்குள்ளே சிக்கின்னு இருக்கோம். மாலுமி இல்லாத கப்பலில் உட்காண்டிருக்கோம். நாமே ஏதோ செலுத்திடலாம், நம்மளே எல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் கொடுக்கக்கூடிய நம்பிக்கையில் நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய குருவான ரமணர் அருணாச்சலன்கிற அந்த பரமாத்மா கிட்ட நம் பொருட்டு எப்பயுமே குரு நம் பொருட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்பார். ரமணர் அப்படி தான் பிரார்த்தனை பண்ணுறார். இங்கே மீகாமனா மாலுமியா கடைசியில் குருவே வரார். அதனால் இந்த பாட்டுங்கிறது நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய அழிக்கக்கூடிய பாட்டு. இதுக்குண்டான சக்தியை இந்த பாட்டே நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த பாட்டை நம்ம ஊன்றி மனசுக்குள்ளே நிறுத்தி பகவானை பிரார்த்திக்கலாம். நீகாமன் இல்லாமல் மா காற்று அலைக்கலம் ஆகாமல் காத்தருள் அருணாச்சலா.